தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இப்பொழுது நாம் நேரடியாய் கர்த்தருடைய சத்தத்துக்குள் கடந்து செல்ல போகிறோம். தொடர்ந்து ஆண்டவருடைய கிருபையினால் நாம் இந்த சோதரம் கடந்த சில நாட்களாய் குணசாலி என்ற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைகளை கவனித்து வருகிறோம். இந்த குணசாலியில் 2 விதமான குணசாலி உண்டு என்று துவக்க நாளில் சொன்னேன். ஒன்று குணசாலி, 2வது நற்குணசாலி. அப்ப குணசாலி என்றால் அவர்கள் யார், அவர்களுடைய தன்மைகள், அவர்களுடைய சுபாவங்கள் என்ன என்றும், நற்குணசாலிகள் என்றால் யார் என்றும் அவருடைய தன்மைகள், அவருடைய சுபாவங்களை குறித்தும் ஒரு தலையங்க விளக்கமாக முதல் நாளிலே அறிவித்தேன். அதன் பின்பு நாம் முதலாக மனைவி என்கிற குணசாலியை குறித்து நியாயாதிபதிகள் புஸ்தகத்துள்ள 5 விதமான மனைவிகளை குறித்து பார்த்தோம். அதன் பின்பு அவருடைய கிருபையினால் யாக்கோபு என்கிற குணசாலியை குறித்து 2 நாட்கள் தொடர் செய்தியாக தேவனுடைய கிருபையில பார்த்தோம். அதுல ஒரு நாள் யாக்கோபின் வாழ்க்கையில் இருக்கிற ஏணியை குறித்தும், 2வது நாள் யாக்கோபின் சமையலை குறித்தும் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். 3வதாக இந்த குணசாலி என்ற வரிசையிலே தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நேற்றைய தினத்திலே தாய் என்கிற குணசாலியை குறித்து பார்த்தோம். ஒரு தாயானவள் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு 2 பேரையும், எப்படி ஒரு தாய் இருக்க வேண்டும் என்பதற்கு 2 பேரையும், 4 விதமான தாயை குறித்து நேற்றைய தினத்திலே கர்த்தர் நமக்கு தெளிவாகவும் திட்டமாகவும் கற்றுக் கொடுத்தார். அந்த வரிசையிலே இன்றைக்கு வேறு ஒரு குணசாலியை நாம் பார்க்க போகிறோம். அந்த குணசாலியை குறித்து நாம் தேவ செய்தியை, தேவ சத்தத்தை கேட்பதற்குண்டாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். ரூத் 3:11. இப்போதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். ஆம், இன்றைக்கு நாம் பார்க்க போகிற இந்த குணசாலி ரூத் என்கிற குணசாலியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த ரூத்தை குறித்து நாம் புதிதாய் சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை என்றுதான் சொல்ல முடியும். ஆனால் ஒரு ஊழியக்காரன் அப்படி சொல்லுவதற்கு புதிதாய் ஒன்றும் இல்லை என்று ஒரு காலமும் சொல்லக்கூடாது. ஏன் அப்படி சொல்லக்கூடாது என்று சொன்னால், ஒரு தேவனால் நடத்தப்படுகிற ஒரு ஊழியக்காரன் என்று சொன்னால் அவனுடைய இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு நிரந்தர ஜீவ ஊற்றை அந்த ஊழியக்காரன் உள்ளத்தில் வைத்திருக்கிறபடினால் அவனிடத்திலிருந்து சுரக்கும் நீரூற்று, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறபடி, சுரக்கும் நீரூற்று ஒன்று எப்போதும் நீர் சுரந்து கொண்டே இருக்கும். சுரக்கும் நீரூற்று என்பது நேற்று வந்த தண்ணீர் இன்றைக்கு வராது, இன்றைக்கு இருக்கிற தண்ணீர் நாளைக்கு இருக்காது. அது வேறு வேறு தண்ணீர், புதிய தண்ணீர். அப்போ ஒரு ஊழியக்காரனுடைய இருதயமும் ஊழியக்காரனுடைய வாயும் வேறு வேறு தேவனுடைய வார்த்தைகளை, வேறு வேறு விளக்கங்களை, வியாக்கியானங்களை கொடுக்க வேண்டும். அப்ப அதன்படி இந்த ரூத்தின் புஸ்தகத்துல, இது ரூத்தை பத்தி எல்லாருக்கும் தெரியுமே, எல்லாரும் கேட்கிறது தானே, எல்லாரும் போதிக்கிறது தானே, எல்லாரும் படிச்சது தானே, இதுல நான் புதிதாய் சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை என்று நாம் ஒரு காலம் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஏனென்றால் நீங்க எத்தனை தரம் இந்த ரூத்தை குறித்து, அவள் ஜீவியத்தை குறித்து, சரித்திரத்தை குறித்து கேட்டிருந்தாலும் இன்னும் கேட்க வேண்டிய பல காரியங்கள் உண்டு. அதிலே இந்த ரூத்தை குறித்து கர்த்தர் அனுமதித்தால் நமக்கு சமயமும் சந்தர்ப்பமும் கைகூடி வருமானால் ஒரு 9 காரியங்களை இந்த ரூத்தை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். அதிலே இந்த ரூத்தின் குணசாலிக்கு ஆதாரமாய் 3 நபர்களை உங்களுக்கு முன்பாய் நிறுத்த விரும்புகிறேன். அந்த 3 நபர்களில் முதல் நபருக்கு 3 காரியங்களும், 2ஆம் நபருக்கு 3 காரியமும், 3ஆம் நபருக்கு 3 காரியத்தையும், 3 நபர்களை வைத்து 9 காரியங்களை உங்களுக்கு சொல்லும்படி கர்த்தருக்குள்ளாக பிரயாசப்படுகிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக.
முதலாவதாக நான் இந்த தேவனுடைய செய்திக்கு தலையங்கமே ரூத் என்கிற குணசாலி. அப்போ இந்த ரூத்தை குறித்து ஒரு 3 காரியத்தை உங்களோடு கூட நான் சொல்லிவிடும்படி கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறேன். ஏன் இந்த ரூத்தை குறித்து போவாஸ் நீ குணசாலி என்று புகழ்ந்தானே? அப்போ அந்த போவாஸ் ரூத்தை குணசாலி என்று புகழுவதற்கு என்ன காரணம் என்பதை நாம் அறிய வேண்டியது அவசியம். கர்த்தர் நல்லவே. அப்போ அதை அறியணும்னா அந்த அவளை பார்த்து போவாஸ் நீ குணசாலி என்று அவன் சொன்னான் என்று சொன்னால், இந்த ரூத்தினிடத்தில் நிறைய குணாதிசயங்கள் திரளாய் இருந்திருக்கு. அந்த நல்ல திரள் குணாதிசயத்தில் ஒன்று என்ன என்று சொன்னால், ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். ரூத் 2:11 வாசிக்கிறேன். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும் உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. இப்ப இந்த ரூத்தை குறித்து குணசாலி என்று வேதமும் சொல்லுகிறது, போவாசும் சொல்லுகிறான். இப்ப இந்த ரூத் குணசாலி என்பதற்கு முதல் ஆதாரம் என்னவென்று சொன்னால், அந்த ரூத் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது, நீ உன் மாமியாருக்காக செய்தது எல்லாம் விவரமாய் எனக்கு தெரிவிக்கப்பட்டது. நீ உன் மாமியாருக்காக செய்த எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. அப்ப ரூத் குணசாலி என்பதற்கு அங்க அழகான ஒரு முன்மாதிரியான முதல் ஆதாரம் என்னவென்று சொன்னால், தன் மாமியாருக்கு வேண்டிய சலக்கரணைகளை இவள் ஒழுங்காய் செய்து, மாமியாரை கவனிக்க வேண்டிய விதமாய் கவனித்தார். நீ உன் மாமியாருக்கு செய்தது எல்லாம் விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. சரி, அப்ப மாமியாருக்கு நல்லா செஞ்சா அப்படின்னாக்கா வேறு யாருக்கோ ஏதோ செய்யல. யாருக்கு செய்யல? அதே வசனம் சொல்லுகிறது, ஓ கர்த்தர் நல்லவே, நீ உன் தகப்பனையும் உன் தாயையும், தன் தகப்பனை குறித்து தன் தாயை குறித்து கூட அவள் அங்கு முக்கியத்துவப்படுத்தல, அவர்களிடத்தில் இருந்து அவர்களை பாரப்படுத்தல, அல்லது தாய் தகப்பனுடைய பெயரை சொல்லி இவள் ஏதோ பெற்றுக்கொள்ள விரும்பல. தன் தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய அல்லது செய்த காரியத்தை விட மாமியாருக்கு அவள் செய்த காரியம் மிக அதிகம். இதுதான் அவள் குணசாலி என்பதற்கு ஏற்ற ஒரு ஓமை. சொந்த தாய்க்கு மரணம் வரைக்கும் உதவி செய்தாலும் அது வெளியே பெரிதாய் சொல்லப்படாது. சொந்த தகப்பனுக்கு அவனுக்கு வேண்டிய எல்லா விசாரணைகளும் ஒத்தாசைகளும் செய்து ஒரு மகள் தகப்பனுக்கு செய்ய முடியாத காரியத்தை செய்தாலும் கூட அது பெருமையாய் சொல்லப்படாது. அப்பாவுக்கு தானே செஞ்ச, அம்மாவுக்கு தானே செஞ்ச, அது உனக்கு கடவுள் நல்ல பலன் கொடுப்பான்னு விட்டுருவாங்க. ஆனா ஒரு வாலிப பெண், ஒரு மருமகள் தன் மாமியாருக்கு எல்லாத்தையும் நல்லா செய்யறான். அப்ப எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, அப்படியானால் இந்த மருமகள் என்கிறதான ரூத்தின் வாழ்க்கை முதலாவது மாமியாரால் சாட்சி பெற்ற வாழ்க்கையாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் தயவும் உண்டாவதாக. இப்போ இந்த ரூத்தின் புஸ்தகத்துல மாமியை குறித்து எத்தனை முறை சொல்லி இருக்கு பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. ஓகே, 10 முறை மாமியாரை குறித்து மாமி என்கிறதான அந்த நாமம் 10 முறை சொல்லப்பட்டு. சரி, இப்போ இவ மாமியாருக்கு செய்த எல்லாம் எத்தனை முறை செய்தார் என்று சொன்னால் 10 முறை மாமியின் பேர் வருகிறது. அப்ப குறைந்தது ஒரு பேருக்கு ஒரு முறை அவ மாமிக்கு உதவி செய்திருந்தாலும் 10 முறை அவள் உதவி செய்கிறவளா இருக்கு. இந்த 10 என்பது எதை குறிக்கிறது?
வேதம் சொல்லுகிறது, ஓ 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். 10 என்பதே உபத்திரம். ஒரு 10 நாள் வரைக்கும் தன் மாமியாரை கவனிக்கிறதும், அவளுக்கு போய் கோதுமையை பொறுக்கி கொண்டு வந்து கொடுப்பதும், தானியத்தை சவதரித்து கொடுப்பதும், ஓ கர்த்தர் நல்லவர், மாலையானால் தவறாமல் மாமியாரை தேடி வீட்டுக்கு வருவதும், ஓசோத்திர தலையிலே மூட்டையை சுமக்கிறதுமாக இந்த ரூத்தின் ஜீவியம் இருந்தது. அப்ப நல்லா கவனி, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப மாமியாருக்கு சகலத்தையும் செய்தாள் என்று சொன்னால், இந்த மாமியாருக்கு ரூத் என்னெல்லாம் செய்தாள் என்று நான் விவரித்து சொன்னால், இன்றைக்கு ஜெபக்கூட்டம் இன்றைக்கு உடனே முடியாது, நாளை காலையில தான் முடியும். அதுல 1-2 மாத்திரம் உங்களுக்கு சத்தியத்தின் ஆதாரத்துக்காக சொல்றேன். தினந்தோறும் ரூத்து தான் போய் பட்ட பகல்ல உச்சி வெயில்ல வயல்ல உட்கார்ந்து கோதுமையை பொறுக்கி ஒரு மரக்கால் நிரம்பின உடனே கொண்டு வந்து மாமியாருக்கு கொடுக்கணும். அதை வச்சுதான் சமைத்து இந்த மாமியார் மறுநாள் மாமியாரும் மருமகளும் சாப்பிட முடியும். அதன் பின்பு போவாஸ் ஒரு நாள் கர்த்தர் பொழுது விடுகிறதுக்கு முன்னாடியே 6 மரக்கால் கோதுமை அளந்து தலையில தூக்கி விட்டுட்டான். அப்ப அந்த மூட்டையை தூக்கி கொண்டு வந்து வீட்டிலே பத்திரமா இறக்கி, அன்னைக்கு ஒரு மரக்கால் கொண்டு வந்த, இன்னைக்கு 6 மரக்கால் கொண்டு வந்திருக்கிறேன் என்று மாமியாருடைய இருதயத்தை மகிழ பண்ணுகிறார். அடுத்த முறை இந்த ரூத் வெளியில போயிட்டு வரும்போது, இப்படியாய் போவாஸ் என்னை திருமணம் செய்து கொள்ள போகிறார் என்கிற நல்ல செய்தியை கொண்டு வந்த உடனே மாமியாருடைய இருதயம், ஏசாயா 60:5 சொல்லுகிறபடி, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கின்ற மாதிரி இப்ப மாமியாருடைய இருதயத்தை ரூத்தானவள் பூரிக்க பண்ணுகிறார். அடுத்தது ரூத்தின் புஸ்தகம் 4:11 படிச்சு பாத்தீங்கன்னா, நகோமி என்கிற மாமியை பார்த்து ஊர் மக்கள் சொல்றாங்க, நீ எப்பிராத்தாவில பாக்கியம் பெற்றவனாய் இருந்து பெத்லெகேமில் புகழ் பெற்றிருப்பார். அப்ப மாமியை பார்த்து ஊர் மக்கள் சொல்றாங்க, எம்மா உனக்கு வந்த மருமகள் சாதாரண மருமகள் அல்ல, அவ எப்பிராத்தாவுக்கும் பெத்லெகேமுக்கும் சமமானவள், அப்படிப்பட்ட மருமகளை பெற்றாய் என்று சொல்லி இந்த ரூத்தின் மூலமாக மாமியாருக்கு புகழ்ச்சி கிடைக்கிறது. இப்ப தெரிகிறதா, ரூத் குணசாலி என்பதற்கு முதல் காரணம் என்னன்னா, அவள் தன் மாமியாருக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்தாள், சகலத்தையும் செய்தால். அது அங்கு போவாசுக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இது எல்லாம் நம்ம உட்கார்ந்து ஆராய்ந்து படிக்கணும், விவரமாய் படிக்கணும், நல்லா யோசிச்சு தனித்தனி கேரக்டர்ஸை பிரிச்சு படிக்கணும். ரூத்தை பத்தி 4 அதிகாரத்துல எங்கெல்லாம் சொல்லியிருக்கு ரூத்தை பத்தி படிக்கணும். மாமி என்கிற நகோமியை பத்தி எங்கெல்லாம் என்ன சொல்லிருக்குன்னு தனித்தனியா படிக்கணும். போவாச குறித்து எங்கெல்லாம் என்னெல்லாம் சொல்லி இருக்குன்னு தனித்தனியா படிக்கணும். எலிமெலெக்கு குறித்து எங்கெல்லாம் என்னெல்லாம் சொல்லி இருக்குன்னு தனித்தனியா படிக்கணும். ஓபேத்தை குறித்து என்னெல்லாம் எங்கெல்லாம் சொல்லிருக்கு தனித்தனியா படிக்கணும். அப்படி ஒவ்வொன்றா நீங்க பிரிச்சு கவனிச்சு படிச்சீங்கன்னா, இப்படிப்பட்ட குணசாலியின் நற்கிரியைகள் உங்கள் கண்களுக்கு படுவது மாத்திரமல்ல, இந்த சத்தியம் உங்களையும் குணசாலியாய் மாற்றும். இப்ப நான் சொன்னேன் ஒவ்வொருவரை குறித்து 3 காரியம். அதுல முதல் காரியம், இந்த ரூத் கர்த்தர் தன் மாமியாருக்காக செய்தது எல்லாம் விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. அப்ப மாமியாரின் ஜீவியத்துல இவள் நல்ல ஒரு சாட்சி உள்ள ஸ்திரீயாக காணப்படுகிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதால். 2வது, இந்த ரூத் குணசாலி என்பதற்கு இன்னொரு அருமையான ஆதாரம். என்ன ஆதாரம்? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உள்ளதாக அந்த ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதே 11வது வசனம். அந்த வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தின் விட்டு. இப்போ இந்த ரூத்தின்
குணசாலி என்பதற்கு இரண்டாவது ஆதாரம் என்னன்னா, அவள் தன் ஜன்ம தேசத்தை விட்டு வெளியே வந்தவள். ஜன்ம தேசம் என்றால் என்ன? அதுக்கு இன்னும் ஒரு மொழியாக்கம் உண்டு, சுய தேசம் என்று வேதம் சொல்லுது. சுய தேசத்தை, எனக்கன்பான தேவ பிள்ளைகளை, ஒரு அருமையான வாலிப பிள்ளை அந்த காலத்துல வெளியில வருவதே அபூர்வம். அதுல விசேஷமா இவர் தன் சுய தேசத்தை முழுவதுமாய் விட்டு வேறு ஒரு தேசத்திலே வந்து இங்கு தைரியமாய் இருக்கிறாள். இருந்து தன் மாமியாரையும் பராமரிக்கிறாள். வேலைக்கு போகிற இடத்திலும் சாட்சி பெறுகிறாள். தனக்கு ஒரு வேலையை தானே தேடிக்கொள்ளுகிறாள். அங்கேயே அவள் குடும்பத்தையும் அமைக்க ஆரம்பிக்கிறாள். அங்கேயே பிள்ளையும் பெற ஆரம்பிக்கிறாள். இது எல்லாம் அவளுடைய தேவன் கொடுத்த விசேஷித்த கிருபைகளுக்கு. ஒன்று, அவள் மாமியாரை கவனித்தது. இரண்டாவது, சுய தேசத்தை விட்டது, ஜன்ம தேசம். அந்த ஜன்ம தேசம் கர்த்தர் நல்லவே சொல்கிறவன் விட்டது எதை குறிக்கிறது? வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 22வது வசனம். 1 ராஜாக்கள் 11:22. அதற்கு பார்வோன், இதோ நீ உன் சுய தேசத்துக்கு போக விரும்புகிறதற்கு என்னிடத்தில் உனக்கு என்ன குறைவு இருக்கிறது என்றான். அதற்கு அவன், ஒரு குறைவும் இல்லை, ஆகிலும் என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். இங்க கவனிக்கணும், சுய தேசம் என்பது எதை குறிக்கிறது தெரியுமா? மன விருப்பத்தை காண்பிக்கிறதா இருக்கிறது. இருக்கிற இடத்துல நல்ல சாப்பாடு கிடைக்குது, இருக்கிற இடத்துல நல்ல அடைக்கலம் கிடைக்குது, எல்லாமே கிடைக்கிற நேரத்துல கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இப்போ ஆதாத் என்கிற ராஜா பார்வோன் என்கிற ராஜாவை பார்த்து சொல்றான், நான் என் சுய தேசத்துக்கு போகணும். அப்போ இந்த பார்வோன் என்கிற ராஜா ஆதாத் என்கிற ராஜாவுக்கு வஸ்திரம் கொடுக்கிறான், போஜனம் கொடுக்கிறான். தன்னுடைய சிங்காசனத்தோடு சேர்த்து ஆதாத்துக்கு இன்னொரு சிங்காசனம் கொடுக்கிறான், ராஜ போஜனம் கொடுக்கிறான். அந்த ஆதாத்துக்கு வேண்டி எல்லா படியும் அளக்கிறான். இவ்வளத்தையும் பெற்றுக்கொண்ட ஆதாத் சொல்றான், நான் என் சுய தேசத்துக்கு போகணையா, ஜன்ம தேசத்துக்கு போகணும். இது எதை காண்பிக்கிறது? அவர்கள் பிறந்த மண்ணின் வாசனையை காண்பிக்கிறது. ஆனால் இந்த ரூத்தோ அவ்வளவு விசேஷமான வரலாறு படைத்த மண்ணின் வாசனை நிறைந்த அந்த ஜன்ம தேசம் என்கிற சுய தேசத்தை பார்ப்பதற்கு அவள் திரும்பி போகாமல் ஆண்டவர் கொண்டு வந்த தேசத்திலே அமைதியா இருக்க ஆரம்பித்தார். இப்ப அங்க இருக்கிற மக்கள் புதியவர்கள், அங்கு பழகுகிறவர்கள் புதியவர்கள், உடன் வேலை செய்கிறவர்கள் புதியவர்கள், கலாச்சாரம் பழக்க வழக்கம் புதியது, எல்லாம் புதியது. ஆனால் எதெல்லாம் புதியதோ அத்தனையும் தனக்கு சொந்தமாய் அவள் மாற்றிக்கொண்டாள். அந்த ஜன்ம தேசத்துக்கு நான் போவேன்னு சொல்லி ஓர்பாலை போல ஓடி போவதற்கு, திரும்பி போவதற்கு, அல்லது மாமியையும் சகோதரியாக ரூத்தை விட்டு போவதற்கு இந்த ரூத்துக்கு மனமே இல்லைங்க. அதனாலதான் அவளை குறித்து வேதம் சொல்வது, கர்த்தர் நல்லவர், குணசாலி. அவள் சுய தேசத்தையே ஜன்ம தேசத்தையே மறந்தவள். இன்னைக்கு சில வெளிநாட்டுல வேலை செய்யறாங்க, சில தூர தேசத்துல போய் ஊழியமும் செய்யறாங்க. என்னதான் வெளிநாட்டுல வேலை செஞ்சு நிறைய சம்பாதிச்சாலும், என்னதான் வெளிநாட்டுல ஊழியம் செஞ்சு பெரிய சபைகளை கட்டினாலும், அவங்களுக்கு ஒரே ஒரு என்னன்னா, வருஷத்துக்கு ஒரு முறையாவது சொந்த நாட்டுக்கு வரணும், சொந்த மாநிலத்துக்கு வரணும், சொந்த ஊர் மக்களை பார்த்துட்டு நான் எப்படி இருக்கிறேன்றதை காட்டிட்டு போயிடும். இது அநேகருடைய வாஞ்சை. ஆனா ரூத்தை பாருங்க, ஜன்ம தேசத்தை மறந்தவள். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இது எதை குறிக்கிறது? தேவன் வைத்த இடத்தை தன்னுடைய இடம் என்று சொல்லி சகித்து கொள்ளுகிற தன்மையை காண்பிக்கிறது.
இன்றைக்கு இந்தியாவிலே கிறிஸ்தவம் வளர்ந்திருக்கிறது, சபைகள் வளர்ந்திருக்கிறது, கல்வித்துறை வளர்ந்திருக்கிறது, மருத்துவத்துறை வளர்ந்திருக்கிறது, நல்ல சுற்று அறிவியல் துறை வளர்ந்திருக்கிறது, எல்லாவற்றை விட நாகரிகம் வளர்ந்திருக்கு. இந்தியாவிலே இந்த கல்வித்துறை வளரவும், நாகரிகம் வளரவும், ஓசோத்திரம் அறிவியல் வளரவும், ஜனங்களுடைய நல்ல கலாச்சாரம் வளர்வதற்கு முக்கிய காரணம் என்னன்னா, தன் சுய தேசமாகிய ஜன்ம தேசத்தை விட்டுட்டு இந்தியாவில் வந்து இங்கேயே இருந்து சிறுமையிலும் தரித்திரியத்திலும் ஊழியம் செய்து கல்வி நிறுவனங்களையும் கல்வி கூடங்களையும் மருத்துவமனைகளையும் மருத்துவ துறைகளையும் உருவாக்கி இந்த தேசத்துக்காக தன் ஜீவனையும் கொடுத்த எத்தனையோ பெண்ணி குயிக்குகள் இருக்கிறார்கள், எத்தனையோ ஹட்சன் டெய்லர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஜன்ம தேசத்தை மறந்ததுனால தான் இன்றைக்கு இந்தியா கல்வித்துறையிலும் மருத்துவத்துறையிலும் நாகரிகத்திலும் உயர்ந்து நிற்கும். இது இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு தெரியும், இது இன்னைக்கு இருக்கிற ஊழியம் செய்கிற சகோதரிமார்களுக்கு தெரியும். ஜன்ம தேசத்தை சுய தேசத்தை கர்த்தருக்காக விட தெரியணும். நான் என் சொந்த ஊரை விட்டு வர மாட்டேன் என்றோ அல்லது ஐயோ நான் போவது தேவ சித்தம் இல்லை என்று சொல்லுவதே கிடையாது. கர்த்தர் புறப்பட்டு போ என்றால் போக வேண்டும், போய் அங்கு செய்ய என்றால் செய்ய வேண்டும், அதுதான் முக்கியம். இப்ப இந்த ரூத்தின் வாழ்க்கையில அவள் குணசாலி என்பதற்கு ஒன்று, மாமியாருக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்தால், இரண்டாவது இவள் தன் ஜன்ம தேசத்தையும் சுய தேசத்தையும் விட்டு கர்த்தர் வைத்த தேசத்திலே அமைதியாய் குடியிருக்கிறாள். புது ஜனங்களோடு, புது மக்களோடு, புது கலாச்சாரத்தோடு, புது பழக்க வழக்கத்தோடு தன்னை ஒன்றித்து மாற்றிக்கொண்டாள். இப்போ எல்லாரையும் போல் ரூத் மாறினாளா என்று கேட்டால் கிடையாது. ரூத்தை போல மற்றவர்கள் மாற ஆரம்பித்து விட்டார்கள். இங்க இதைத்தான் நீங்க ரூத்தின் புஸ்தகத்துல நல்லா படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கணும். அங்க இருக்கிற ஜனங்களை போல ரூத் மாறவில்லை, ரூத்தை போல மற்றவர்கள் மாறிக்கொண்டார்கள். யார் மாறிக்கொண்டார்கள்? இப்போ வயல்வெளியில் போய் இவள் கதிர்களை பொறுக்குகிறாள். இதுவரைக்கும் யார் பொறுக்க வந்தாலும் சத்தம் போட்டு துரத்துகிற அந்த வேலைக்காரர்கள் கண்காணியானவன் இப்ப ரூத்தை கண்டவுடனே சத்தம் போடவில்லை, ரூத்தை துரத்தவில்லை. அப்போ இவர்கள் ரூத்துக்கு போல அப்படியே ரூத் எப்படி மௌனியாய் அமைதியாய் இருந்தாலோ அந்த வயல் உசத்திர கண்காணியும் கூட இருக்கிற வேலைக்காரரும் அப்படியே ரூத்தை போல மாற்றிக்கொண்டார். இந்த ரூத் ஒரு காலத்துல நகோமி என்கிற மாமியை பார்த்து சொன்னா, என் உயிரே போனாலும் நான் உம்மை பிரிய மாட்டேன் என்று சொல்லி மாமியை புகழ்ந்தார். இதே போலதான் ஒரு காலம் வந்த போது இந்த ரூத் குழந்தையை பெற்ற உடனே ஊர் மக்கள் நகோமியை புகழ் என்று புகழுகிறார்கள். அப்போ ஊர் மக்களை போல ரூத் மாறவில்லை, ரூத்தை போல ஊர் மக்கள் மாற ஆரம்பித்தார்கள். ஒரு பெண் எவ்வளவு பெரிய சாதனை செய்கிறாள் பாருங்க, எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்கினாள் பாருங்க. இதெல்லாம் எதனால? ஜன்ம தேசத்தை விட்டதுனால், தன் தாய் தகப்பனை மறந்ததுனால். சங்கீதத்தின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரத்துல பெண் பிள்ளைகளுக்கு, திருமணமாக போகிற விவாக பெண்களுக்கு ஆண்டவருடைய வசனம் கொடுக்கிற பல உபதேசத்துல முக்கியமான ஒரு உபதேசம், குமாரத்தையே உன் தகப்பன் வீட்டையும் தாய் வீட்டையும் மறந்து விடு. அந்த பிரமாணத்தை இந்த ரூத் சரியா நிறைவேற்றினார். அதனால தான் குணசாலி. சரி, மூன்றாவதாக இந்த ரூத்தின் வாழ்க்கையில் அவள் குணசாலி என்பதற்கு இன்னொரு காரியம். என்ன காரியம்? ஒரு அழகான சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். ரூத் 3:10 வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். அதற்கு அவன், மகளே,
நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலாம், உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. இந்த போவாஸ் பாருங்க, ஒரு ஆவியின் அசுத்திரம் பகுத்தறிவு உள்ளவன் தான் இந்த போவாஸ். பகுத்தறியக்கூடிய தன்மை இந்த போவாஸுக்கு அதிகம். அவர் ரொம்ப மைனூட்டா சொல்றான், நீ மாமியாருக்கு செஞ்சதெல்லாம் எனக்கு தெரியும், உங்க அப்பாவையும் அம்மாவையும் விட்டுட்டு மாமியாருக்கா வந்தது தெரியும், உன் சுய தேசத்தை ஜன்ம தேசத்தை விட்டது தெரியும், இங்க அமைதியா இருக்கிறதெல்லாம் தெரியும், எல்லாத்தையும் டிட்டோவா அப்படி சொல்றான். இப்போ சொல்றான், மகளே ரூத்தே, நீ முன்னாடி எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியும், பின்னாடி எப்படி இருந்தேன்னு இருக்கிறேன்னு எனக்கு எப்படி தெரியும். ஆனா அதை விட நான் சொல்றேன், இனிமே நீ எப்படி இருக்க போறது எப்படி தெரியும். எப்படின்னாக்கா, இனிமே நீ இருக்க போறது உத்தமமாய் இருக்க போகிறாய். அல்லேலூயா. உன் முந்தின நற்குணம், உன் பிந்தின நற்குணம், அதற்கப்புறம் உத்தமம். அப்போ இந்த ரூத்தின் வாழ்க்கை குணசாலி என்று சொல்லப்படுவதற்கு மூன்றாவது அருமையான ஒரு வெளிப்பாடு என்னன்னா, இந்த ரூத் நல்ல உத்தமத்துக்கு சமானமானவளாய் இருக்கிறார். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ இந்த உத்தமமாய் இருக்கிறது என்றால் என்ன? உத்தமமாய் இருக்கிறது என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கிறேன், யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 5வது வசனம். யாத்திரையாகமம் 22:5. ஒருவன் பிறனுடைய வயலிலாவது திராட்சை தோட்டத்திலாவது தன் மிருக ஜீவம் மேயவிட்டால் அவன் தன் சுய வயலிலும் திராட்சை தோட்டத்திலும் உள்ள பலனில் உத்தமமானதை எடுத்து பதில் செலுத்த கடவன். இந்த உத்தமம் என்பது எதை குறிக்கிறதுனா, திருப்பி கொடுக்கிறதை காண்பிக்கிறது. இப்ப அப்படின்னா ரூத் எதெல்லாம் திருப்பி கொடுத்தா? ஒன்று, தன் மாமிக்கு நல்ல கோதுமைகளை கொடுத்தார். இரண்டாவது, நல்ல தானிய கதிர்களை கொடுத்தார். அப்புறம் 6 மரக்கால் விளைச்சலை கொண்டு வந்து கொடுத்தால், அப்புறம் நல்ல ஒரு விவாகத்தை செய்து, கர்த்தர் நல்லவே, இப்போ ஒரு மகனை, நகோமிக்கு ஒரு மகனை, போவாசு மகனை போல கொடுக்கிறார். அதுக்கப்புறம் இந்த ரூத் ஓபேத்தை பெற்று அழகான ஒரு பேர பிள்ளையை கொடுக்கிறார். அப்ப உத்தமம் என்பது சாராயம் குடிக்காமல் இருப்பது, பீடி குடிக்காமல் இருப்பது, வெத்தலைப்பாக்கு போடாமல் இருப்பது, பாவம் செய்யாமல் இருப்பது என்று பலர் சொல்றாங்க. ஆனா அரைச்சமாவையே அரைப்பது சத்தியம் கிடையாது. சத்தியம் என்பது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விளக்கங்கள் உண்டு. அப்ப ரூத்தின் வாழ்க்கை உத்தமம் என்பது இந்த யாத்திரையாகமத்தில் படித்ததை போல திருப்பி கொடுப்பது. ஒன்றுமில்லாது வந்த ரூத் இப்ப திரும்பி கொடுக்கிறவளாய் மாறுகிறார். எனக்கன்பானவர்களே, இதுதான் அவள் மேல் இருந்த ஆசீர்வாதத்தின் அறிகுறி. இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கிற பல பழக்கத்துல ஒரு பழக்கம், கேட்கிறதிலும் பெற்றுக்கொள்ளுவதிலும் தான் அநேகருக்கு விருப்பமும் வாஞ்சையும் இருக்கிறது. கேட்கிறதை விட, பெற்றுக்கொள்ளுவதை விட நீங்கள் கொடுக்கிறதிலே மாறி பாருங்கள். அப்போ இந்த ரூத்தின் உத்தமத்தை பார்க்கலாம், உங்கள் உத்தமத்தை தேவன் அதிகமாய் கனம் பண்ணும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஏனென்றால் இந்த உத்தமம் எல்லாராலும் பின்பற்ற முடியாது. எல்லா பெண்களும், எல்லா பெண் பிள்ளைகளும் உத்தமிகளாய் இருக்க முடியுமா என்று கேட்டால் முடியாது. ஏன் முடியாதுன்னா, உத்தமமாய் வாழுகிற, திரும்ப கொடுக்கிற தயை பெற்ற ஒரு உத்தமியா ஒரு பெண் மாறணும்னா அதுக்கு என்ன தேவை? நீதிமொழிகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீதிமொழிகள் 2:7. அவர் நீதிமான்களுக்கென்று மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார்.
உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். இப்ப உத்தமமா நடக்கிறதுக்கு என்ன வேணும்னா கற்புள்ள வாழ்க்கை வேணும், அசுத்தமில்லாத ஜீவிய வேணும் என்பதல்ல. உத்தமமா நடக்கிறதுக்கு அந்த மெய் ஞானம் தேவை. மெய் ஞானம், அந்த மெய் ஞானம் இருந்தா உத்தமமா வாழலாம், உத்தமத்தை பிரதிபலிக்கலாம். அப்போ இந்த ரூத்துக்கிட்ட என்ன இருக்குது? நல்ல தேவனுடைய மெய் ஞானம் இருக்கிறது. எப்படிப்பட்ட மெய்ஞானம்? மாமியாருகிட்ட எப்படி நடந்துக்கணும், போவாசு கிட்ட எப்படி நடந்துக்கணும், வயல்வெளியின் விசாரிப்புக்காரன்ட்ட எப்படி நடந்துக்கணும், கூட இருக்கிற வேலைக்காரிகள்கிட்ட எப்படி நடந்துக்கணும் சொல்லி சமயத்துக்கு ஏற்றபடியும் நபர்களுக்கு ஏற்றபடியும் தன்னை மாற்றிக்கொண்டு தேவனுடைய மெய்ஞானத்தை விளங்க பண்ணுகிறவளாய் இந்த ரூத் காணப்பட்டார். அந்த மெய்ஞானம் அவளுக்குள் இருந்தபடினால்தான் அவள் போகிற இடங்கள் எல்லாம் நன்மையாய் முடிந்தது. அவள் செய்ய ஆரம்பித்த காரியங்கள் சாட்சியாய் முடிந்தது. அதுதான் பின்னாட்களில் அவளை உத்தமியாய் மாற்றினது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ ரூத்தின் குணசாலி என்பதற்கு 3 பெரும் சாட்சி. 1, மாமியாருக்கு வேண்டிய எல்லாவற்றையும் சரியாய் செய்தவள். 2வது, ஜன்ம தேசமாகிய சுய தேசத்தை மறந்து நுழைந்த தேசத்தை தன் தேசமாக மாற்றிக்கொண்டவள். 3வது, உத்தமியாய் வாழுவதற்காக வேண்டிய மெய்ஞானத்தை பெற்று அந்த மெய்ஞானத்தினாலே உத்தமத்தை கடைபிடித்து அதனால் அவள் குணசாலி என்கிற பெயரை பெற்றவள். இந்த ரூத் குணசாலி என்பதற்கு இந்த 3 சாட்சிகள் முப்பெரும் தூண்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகும். சரி, இந்த ரூத் குணசாலி என்பதற்கு 3 சாட்சி. இந்த 3 சாட்சிகள் எதை குறிக்கிறது? கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் வருங்காலத்தையும் குறிக்கிறது. கடந்த காலத்திலும் அவள் மெய் ஞானமுள்ளவளாய் இருந்துதான் ஓர்பாலோடு போகாமல் நின்று விட்டாள். 2வது, நிகழ்காலம். இந்த நிகழ்காலத்திலே தன் சுய விருப்பப்படி எதையுமே செய்யாமல், ஒன்றையும் மறைக்காமல் எல்லாவற்றையும் மாமியாரிடத்தை சொல்லி மாமி சொன்ன ஆலோசனையின்படி எல்லாம் செய்தால் அது ஒரு மெய்ஞானமாய் விளங்கினது. அது நிகழ்காலம். வருங்காலம். வருங்காலம் என்ன? அது ஊரார் அறியத்தக்கதான ஒரு விவாகத்தை செய்து அந்த ஊராருக்கு மத்தியிலேயே குடியிருந்து ஊரார் பார்க்கத்தக்கதாக ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தை இயேசுவின் தலைமுறைக்கு ஒரு பிள்ளையாய் அந்த ரூத் மாற்றினார். இது வருங்காலம். இதுதான் இந்த ரூத்துக்குள் காணப்பட்ட மெய்ஞானம். அந்த மெய்ஞானத்தினாலே அவள் உத்தமியாய் மாறி. இப்போ நான் சொல்றேன் என்று வருத்தப்படக்கூடாது. இன்னைக்கு இருக்கிற தாய்மார்களுக்கும் இன்றைக்கு இருக்கிற சகோதரிமார்களுக்கும் தாங்கள் உத்தமி அப்படின்ற பேர் எடுக்கணும்னு ரொம்ப ஆசை. நீங்க அந்த ஆசைப்படுறது தப்பே கிடையாது. ஆனா நான் என்ன சொல்றேன், நீங்க உத்தமியா பிரதிபலிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா முட்டி போட்டு நல்ல பைபிளை திறந்து முழங்கால நின்று பைபிளை ஒரு மணி நேரம் படி. முழங்காலில் நின்று வேதத்தை வாசிங்க. அதுக்கப்புறம் இந்த வசனத்தை வச்சு இந்த ரூத்துக்கு ஒரு மெய்ஞானத்தை கொடுத்தீரே, அந்த மெய்ஞானத்தினால் உத்தமமா இருந்தாலே அந்த உத்தமத்தினாலே நீர் அவளுக்கு கேடகமாய் இருந்து காத்தீரே, எனக்கு அதை தாரும் என்று கேட்டுப்பார். அப்போ மெய்ஞானத்தை கொடுப்பார். அந்த மெய்ஞானம் வந்துவிட்டால் நீங்கள் உத்தமிகளாய் மாறிவிடுவீர்கள். அதை விட்டுட்டு ஜெபிக்கிறதும் கிடையாது, முழங்கால் போடுவதும் கிடையாது,
வேதத்தை திறக்கிறதே கிடையாது. SSK என்ன தீர்க்க தரிசனம் சொல்லுவார், வளர்மதி சகோதரி என்ன தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, கேலாக்களி அம்மா என்ன தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, இன்பரது பாஸ்டர் என்ன சொல்லுவாரு, திடீர்னு உள்ள நுழையிற ஊழியக்காரர் என்ன சொல்லுவாருன்னு சொல்லி சோத்திரம் ஒத்தக்கால் கொக்கு சோத்திரம் ஓடுற தண்ணியில நிக்கிற மாதிரி குட்டி குட்டி மீனுக்காக ஏதோ தீர்க்க தரிசனத்துக்காக இன்னைக்கு காத்துட்டு இருக்கிறோம். இந்த நிலைமை மாறணும். நம் ஒவ்வொருவருக்கும் இந்த மெய்ஞானம் தேவை. அந்த மெய்ஞானம் இருந்தால் கடந்த காலத்திலும் நீங்கள் உத்தமையாய் மாறியிருக்கலாம், நிகழ்காலத்திலும் உத்தமையாய் ஜீவிக்கலாம், வருங்காலத்திலும் உத்தமி என்பதை நிரூபிக்கலாம். இதுதான் ரூத் குணசாலி என்பதற்கு 3 ஆதாரம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்ல. இரண்டாவதாக நான் சொன்னேன், இந்த குணசாலியை குறித்து 3 நபர்களை உங்களுக்கு முன்பாய் நிறுத்துகிறேன். ஒவ்வொருவருக்கும் 3 சாட்சிகளை உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று. அது இரண்டாவது ஒரு மனுஷனை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். ரூத் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கிறேன். நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான், ஆனாலும் என்னிலும் கெட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இங்கு இரண்டாவதாக ஒரு மனுஷனுடைய ஜீவியத்தின் 3 சாட்சிகளை பார்க்கலாம். இந்த இரண்டாவது மனுஷன் யார் என்றால் போவாஸ் என்கிறதான ஒரு மனுஷன். இந்த போவாச குறித்து சொல்லணும்னாக்கா நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அதுல ரொம்ப முக்கியமா இந்த போவாசை குறித்து அழகான ஒரு வார்த்தை சொல்லுது. அதுக்கு அவனே சொல்லுகிறான், நீ சொல்லுகிறபடி மகளே, நான் சுதந்திரவாளி தான், ஆனாலும் என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான். ஏன் இந்த வார்த்தைய போவாஸ் ரூத்து கிட்ட சொல்றான் அப்படின்னாக்கா, அந்த ரூத் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல ரூத் போவாச பார்த்து சொல்றா, நீ சுதந்திரவாளி என்றால். இந்த ரூத்து போவாச பார்த்து நீ சுதந்திரவாளின்றான். அதுக்குதான் அந்த போவாஸ் சொல்றான், மகளே ரூத்தே, நீ சொல்லுகிறபடி நான் சுதந்திரவாளி தான், ஆனா என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கு. இப்ப பாருங்க, போவாச குறித்து சுதந்திரவாளி என்கிற பெயர் 2 இடத்துல இங்க மட்டும் வந்துருச்சு. எப்படி வந்துருச்சு? ஒன்று, ரூத் அவனை பார்த்து சுதந்திரவாளி அப்படின்னா. இரண்டாவது, அவனே தன்னை பார்த்து சொல்றான், மெய்யாகவே நான் சுதந்திரவாளி தான், கர்த்தர் நல்லவன். அப்போ அந்த சுதந்திரவாளி என்கிற நாமம் 1க்கு 2 முறை தன் வாயினாலும் வந்துவிட்டது. தன்னை நேசிக்கிற ஒரு ஸ்திரீனாலும் வந்துவிட்டது. ஆனா இந்த போவாஸ் பாருங்க, நல்ல மனுஷனா ஒரு குணசாலியா இருக்கிறதுனால அவன் சொல்றான், நான் மட்டும் சுதந்திரவாளி கிடையாதுமா, என்னை விட கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான். அல்லேலூயா. இது எதை காண்பிக்கிறது? போவாசினிடத்தில் காணப்படுகிற உண்மையை காண்பிக்கிறது. அர்த்தராத்திரியில, நடு ராத்திரியில, களத்து மேற்றில, ஒரு அம்பாரத்துக்கு அடியில குச்சுமுச்சு 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 கச்சுமுச்சு கச்சுமுச்சுன்னு பேசிட்டு இருக்காங்க. யாரு? ரூத்து போவாஸ். அந்த குசுமுசுன்னு பேசிட்டு இருக்க இடத்துலயே யாரும் தெரியாதப்பயே இந்த போவாஸ் என்ன பண்ணிருக்கலாம், நீயே சொல்லிட்ட சுதந்திரவாளி, நீ இதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணும்? கர்த்தர் நல்லவன், சோத்திரம், நான் உடனே சுதந்திரத்துக் கொள்றேன்னு சொல்லி அவன் என்னமும் பண்ணிருக்கலாம். ஆனா இந்த போவா உண்மையுள்ளவனா இருந்ததுனால அந்த அர்த்தராத்திரியில, களத்து மேட்டில, இருட்டுக்குள்ள, அம்பாரத்துக்கு அடியில 2 பேர் மட்டும் பேசிக்கிட்டு இருந்தாலும் அந்த இடத்துல கூட அவன் தன் உண்மையில் உத்தமமாயிருந்தான். என்னை விட கிட்டின சுதந்திரவாளி ஒருத்தன் இருக்கிறான்னு சொல்லி உண்மையை சொல்றாங்க.
ஒரு கிறிஸ்தவன் என்றால், ஒரு தேவ மனுஷன் என்றால், ஒரு ஊழியக்காரன் என்றால், ஒரு தேவ பிள்ளை என்று சொன்னால் இப்படிப்பட்ட உண்மை இருக்கணும். எப்படிப்பட்ட உண்மை? எல்லாரும் பார்க்கும்போது உண்மையாய் அல்ல, அந்தரங்கத்திலே, தனிப்பட்ட ஜீவியத்திலே. ஓ சொத்திரம், உங்களுக்கு பக்கத்திலே முகத்துக்கு முகமா யார் இருக்காங்களோ அவர்களுக்கு நீங்கள் துரோகம் பண்ணாதவர்களாய், அவர்களை வஞ்சிக்காதவர்களாய், சூட்சுமமாகவும் சூனியமாகவும் சுய புத்தியை பயன்படுத்தி அந்த இடத்துல வேற ஏதோ செய்தால் நீங்கள் உண்மையுள்ளவர்கள் அல்ல. தனித்திருக்கிற இடத்துல உங்களோடு இருக்கிறவர்களுக்கு முன்பாக நீங்கள் உண்மையுள்ளவர்கள் என்பதை காண்பிக்க வேண்டும். இதுதாங்க போவாசின் வாழ்க்கையில் அவன் குணசாலி என்பதற்கு முதல் ஆதாரம். இப்படிப்பட்ட ஒரு உண்மையுள்ள மனுஷனை வேதத்தில் நீங்க எங்க பார்க்கலாம்? எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, பைபிள்ல எத்தனையோ உண்மையுள்ளவர்களை குறித்து பார்க்கிறோம். ஆனா இந்த அத்தனை உண்மையுள்ளவர்களை பார்க்கிறோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உண்மையுள்ள மனுஷன் யார் என்று சொன்னா, ஒரு வித்தியாசமான வசனத்தை காண்பிக்கிற உங்களுக்கு தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதா. 1 சாமுவேல் 22 அதிகாரம் 14வது வசனம். 1 சாமுவேல் 22:14. அகிமெலேக் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, உம்முடைய எல்லா ஊழியக்காரர்களிலும், நல்லா கவனிக்கணும், எல்லா ஊழியக்காரரிலும் தாவீதை போல ராஜாவுக்கு மருமகனும் உம்முடைய கட்டளைகளின்படி செய்து வருகிறவனும் உம்முடைய வீட்டிலே கனமுள்ளவனுமாயிருக்கிற உண்மையுள்ளவன் யார்? இப்போ அகிமெலேக் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக அங்க இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், இங்கு நிறைய வேலைக்காரர்கள் இருக்காங்க. உமக்கு மருமகன் ஆவதற்கான தகுதியானவர்கள் பலர் இருக்காங்க, நல்ல கனமுள்ளவர்கள் இருக்காங்க. ஆனா இவங்க எல்லாரிலும் நல்ல ஒரே ஒரு மனுஷன் யாருன்னா தாவீது. அந்த தாவீதை குறித்து அந்த மனுஷன் சொல்றான், 1 அவன் கனமுள்ளவன், 2வது உம்முடைய வீட்டிலே உண்மையுள்ளவன். இந்த உண்மையுள்ளவன் என்று சொன்னாலே உடனே நம் ஆட்களுக்கு மனப்பாடமா தெரிஞ்ச ஒரே ஆள் யார் தெரியுமா? மோசே தன் வீட்டில் எங்க உண்மையுள்ளவனாயிருந்தான். நான் என்ன சொல்றேன், மோசைய மட்டும் காட்டி 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 ஐஸ்கிரீம் வித்துக்கிட்டு ஐஸ்கிரீமை காட்டி காட்டி சின்ன பிள்ளைகள் இழுக்கிற மாதிரி வெறும் ஐஸ்கிரீமே காட்டிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் அந்த ஐஸ்கிரீம் உருகி போயிடும். நீங்க வெறும் குச்சியை மட்டும்தான் வச்சிட்டு இருப்பீங்க. சொன்னதையே சொல்லாதீங்க, படிச்சதையே படிக்காதீங்க, தெரிஞ்சதையே தெரிஞ்சுக்காதீங்க. இதை விட எத்தனையோ கர்த்தர் நல்லவன் சோத்திரம் உண்மையுள்ளவர்கள் இருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த போவாஸ் இந்த தாவீதை போல எல்லாவற்றிலும் உண்மையுள்ள. ஏன் தெரியுமா? இந்த தாவீது காவலாளிகளோடு இருக்கிறான், அதே போல் போவாஸ் வேலைக்காரர்களோடு இருக்கிறான். இந்த தாவீது ஒரு அரண்மனை இருக்கிறான், அதே போவாஸ் செல்வாக்குள்ளவனா இருக்கிறான். இந்த தாவீது கனமுள்ளவனா இருக்கிறான், அதே போல் போவாஸ் நல்ல அந்தஸ்துள்ளவனா இருக்கிறான். இந்த தாவீது வீட்டிலே உண்மையுள்ளவனா இருக்கிறான், அதே போல் இந்த போவாஸ் தன் கட்டப்போகிற வீட்டை குறித்து ஒரு உண்மையை சொல்லிட்டு இருக்கிறான். அப்போ தாவீதுக்கு இணையான ஒரு உண்மையுள்ளவன் தான் இந்த போவாஸ். அதனால தான் அவன் குணசாலி. இந்த உண்மையை குறித்து இன்னொரு வித்தியாசமான வசனத்தை வாசிக்கிறேன். 3 யோவான் புஸ்தகம் 1 அதிகாரம் 5வது வசனம். 3 யோவான் 1:5, மன்னிக்கணும், 3 யோவான் 5. பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். அல்லேலூயா. இப்ப போவா சொல்றான், எனக்கு முன்னாடி சீனியர் பிரதர் ஒருத்தர் இருக்கார் ஐயா. அங்க போவா சொன்னதை குறித்துதான் 3 யோவான் 5 சொல்லுது, மகனே நீ உன் சகோதரனுக்கு உண்மையா இருக்கிற,
அது மட்டும் இல்ல, அந்நியருக்குன்னா யாரு? ரூத்துக்கு. உங்க அண்ணனை சுதந்திரவாளின்னு சொல்ற, இப்ப ரூத்துட்டையும் சொல்ற, சுதந்திரவாளி இன்னொருத்தையும் சொல்ற. அப்போ உங்க அண்ணனுக்கும் உண்மையா இருக்கிற, வரப்போகிற பெண்ணுக்கு உண்மையா இருக்கிற. அதைத்தான் 3 யோவான் 5 அழகா சொல்லுது. பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நான் ஊழியம் செய்யறேன், நான் பிரசங்கம் பண்றேன், நான் உபதேசம் பண்றேன், நான் சபை கட்டுறேன், நான் வியாபாரம் பண்றேன், நான் தானம் பண்றேன், நான் தர்மம் பண்றேன், நான் உதவி செய்யறேன், நான் உத்தமமா நடக்கிறேன், நான் சாட்சியா இருக்கிறேன், நான் பிரியமாய் இருக்கிறேன், நான் நல்லா வாழ்றேன், ஆண்டவர் என்னை பத்தி பேசுறாரு, கர்த்தர் தரிசனம் கொடுக்கிறாரு, நான் சொப்பனம் பார்க்கிறேன், நான் தீர்க்க தரிசனம் சொல்றேன், இதெல்லாம் சொல்றீங்களே, எல்லாம் நல்லது தான். ஆனா உண்மையா இருக்கீங்களா? உங்க உண்மை முதலாவது உங்க சகோதரன்ட்ட விளங்கணும். உங்க உண்மை முதலாவது உங்க முகத்துக்கு பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட, குசுமுசுன்னு பேசுறவங்கள்ட்ட இருக்கணும். இந்த போவாஸ் குணசாலி என்பதற்கு அவன் உண்மையுள்ளவன். இன்றைக்கு ராத்திரி வேளையிலே கர்த்தர் பேசுகிறார். என்கிட்ட அபிஷேகம் இருக்கு, என்கிட்ட வரம் இருக்கு, எனக்கு நிறைய கிருபை இருக்குது. அபிஷேகமும் வரமும் கிருபையும் தேவன் கொடுத்து, ஆனா நீங்க தேவனுக்கு என்னத்தை கொடுக்க போறீங்க? அவர் அபிஷேகத்தை கொடுத்துட்டாரு, அவர் வரத்தை கொடுத்துட்டாரு, அவர் கிருபையும் கொடுத்துட்டாரு. நீங்க என்ன கொடுக்க போறீங்கிறது உங்களுக்கு தேவை. அவர் உங்கள்கிட்ட கேட்கறது ஒன்னே ஒண்ணு, உண்மையை கேட்க. அந்த உண்மை இருக்கான்னு பேரணும். அந்த உண்மை இருக்கான்னு கொஞ்சம் யோசி. அதுதாங்க போவாஸ் போன்ற குணசாலிக்கு முதல் அடையாளம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இரண்டாவதாக, இந்த போவாசு குணசாலி என்பதற்கு இரண்டாவது ஒரு காரணம் என்னன்னாக்கா, ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். ரூத் 4:11 வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். அந்த தேவனுடைய வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பர் ஆனவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய சோதரம் ராகேலை போலவும், போவாஸ் சோதரம் ராகேலை போலவும், லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்பிராத்தாவிலே பாக்கியவானாயிருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். அல்லேலூயா. இந்த போவாஸ் குணசாலி என்பதற்கு இரண்டாவது காரணம் என்னன்னா, அந்த ரூத் 4:11 சொல்லுகிறது, அவன் நல்ல பாக்கியவானாய் இருந்தான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பாக்கியம் என்ற பெயர் எப்ப வருது? அவன் உண்மை என்ற நாமத்துக்கு அடுத்ததான் பாக்கியம். அப்ப என்ன அர்த்தம்? யார் வாழ்க்கையில நல்ல உண்மை இருக்குதோ அவங்க வாழ்க்கையில பாக்கியம் தானாக வந்து தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவது. எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பாக்கியவான் இந்த போவாசை குறித்து பாக்கியவான் என்று யார் சொல்லுகிறார்கள் தெரியுமா? ஊர் மக்கள் சொல்லுகிறார்கள். அந்த வசனம் சொல்லுது, ஒளிமுக வாசல் இருக்கிற சகல ஜனங்களும் சகல மூப்பர்களும் போவாசை பார்த்து சொன்னாங்க, எப்பா நீ பாக்கியவான் தான். ஒண்ணு தெரியுமா? பெற்ற தாய் தன் மகனை பாக்கியவான் சொல்லிடுவான், மகன் தன் தகப்பனை பாக்கியவான் சொல்லிடுவான். ஆனா ஊர் மக்கள் வாயில போய் பாக்கியவான் என்று பேர் வாங்குறது சாதாரணம் கிடையாது. ஆனா இந்த போவாஸ் ஒரு குணசாலியா இருந்ததுனால அவன் பாக்கியவான் என்று சொல்லி அருமையான பேர் எடுக்கிறான் தேவ பிள்ளைகளே. அப்போ எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பாக்கியவானாய் இருக்கிற கர்த்தர் நல்லவே, அந்த சாக்கியம் இன்னைக்கு நம்முடைய ஜீவியத்திலே இருக்க வேண்டும்.
அந்த பாக்கியவானாய் இருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் நல்லவர். வாசிக்கிறேன், யாக்கோபின் புஸ்தகம் 1 அதிகாரம் 25வது வசனம். யாக்கோபு 1:25. சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதில் நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிரு. இந்த போவாஸ் குணசாலி என்பதற்கு 2வது ஆதாரம் என்னன்னா பாக்கியவானாயிரு. ஏனையா போவாச பார்த்து ஊர் மக்களே பாக்கியவான் சொல்றாங்கன்னாக்கா, கேட்கிறதை மறக்காதவன் இந்த போவாஸ். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ரூத் சொன்னதை மறந்துடல. அவனுடைய நெருங்கின சுதந்திரவாளி சொன்னதை மறந்துடல. மூப்பர்கள் சொன்னதை மறந்துடல. வயல் கண்காணிப்பாளன் சொன்னதை மறந்துடல. வேலைக்காரர்கள் சொன்னதை மறந்துடல. மற்றவர்கள் சொன்னதை எதையும் மறக்காமல் அதையெல்லாம் நினைவில் வைத்து அதைகளை அப்படியே நிறைவேற்றுகிறவனாய் இருந்தான். அதனால தான் அவன் அங்கு பாக்கியவானாயிருக்கிறான். இன்றைக்கு நிறைய பேருக்கு சுய காரியம்னா மறக்கவே மாட்டாங்க. தன்னுடைய காரியம்னா மறக்கவே மாட்டாங்க. தன்னுடைய வேலை முடியணும்னா மறக்கவே மாட்டாங்க. ஆனா வேறு ஒருவர் கேட்டுக்கொண்டது, மற்றவர்கள் சொல்லி ஜெபிக்க சொன்னது, அல்லது அவர்கள் எழுதி கொடுத்த ஜெப குறிப்பு, யாரோ கெஞ்சி கேட்டுக்கொண்டதை அப்படியே மறந்துட்டு, ஐயோ சிஸ்டர் சாரி நான் மறந்துட்டேன், என்னை சோத்திர கவலையே படாதீங்க, இப்போ பண்ணிடுவேன் அப்படிம்பாங்க. சரி இப்பயாவது பண்ணுவார் அப்படின்னாக்கா அப்பையும் மறந்துடும். ஏன்னாக்கா இவர்கள் பாக்கியவான்கள் அல்ல, பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவர்கள், பாக்கியவான்களை போல காண்பிக்கிறவர்கள். ஆனா போவாஸ் அப்படி அல்ல. யாக்கோபிலே வசனம் சொல்லுகிறபடி, யாக்கோபு 1:25 சொல்லுகிறபடி, கர்த்தர் கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவன். அல்லேலூயா. ராத்திரியில ரூத்து கிட்ட சொல்றான், கிட்டின சுதந்திரவாளி ஒருத்தன் இருக்கிறான், அவன்கிட்ட கேட்டுக்கிறேன். மறுநாள் ஞாபகம் வச்சு சுதந்திரவாளி கிட்டையும் ஊர் மக்களையும் கூப்பிட்டு, இந்தா பாருங்க கிட்டின சுதந்திரவாளியும் எட்டின சுதந்திரவாளியும் ஒன்னா நிக்கிறோம், இப்ப ஒரு வயல்வெளி வாங்க போறோம், ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ண போறேன், நீங்களே சாட்சின்னு சொல்லி நேற்று ராத்திரி கொடுத்ததை மறக்காம அவன் அப்படியே அதை நிறைவேற்றினான் ஐயா. அதனால தானையா அவன் பாக்கியமா. இன்னைக்கு பாக்கியவான்னா யார சொல்றாங்க? கொஞ்சம் பணம் கொடுத்துட்டா அவன் பாக்கியவான். இவங்க விரும்பினதை செஞ்சுட்டா அவன் பாக்கியவதி. சத்து நல்ல வெள்ளை டிரெஸ் போட்டுட்டா பாக்கியவான்கள். சத்து 2 பாட்டு பாடிட்டா பாக்கியவான்கள். ஒரு சின்ன பிரசங்கம் பண்ணிட்டா சூப்பரா பண்றாங்க. ஆனா பாக்கியவானுடைய உண்மையான அர்த்தமே மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதும் மற்றவர்கள் சொன்னதை மறக்காமல் செய்வர்களுக்கு பேதானையா பாக்கியவான்கள். இந்த போவாஸ் குணசாலி என்பதற்கு முதலாவது அவன் நல்ல உண்மையுள்ளவன், 2வது அவன் பாக்கியவான், மற்றவர்களுக்கு சொன்னதை சொன்ன கிரியையின்படி செய்து முடிக்கிறவன். 3வதாக இந்த போவாஸ் குணசாலி என்பதற்கு 3வது காரணம் என்ன? அந்த ரூத்தின் புஸ்தகம் அதே 4ஆம் அதிகாரம் அதே 11ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ எப்பிராத்தாவிலே பாக்கியம் பெற்றவனாயிருந்து பாக்கியவானாயிருந்து பெத்லெகேமிலே புகழ் பெற்றிருப்பான். இந்த போவாசின் வாழ்க்கை குணசாலியானதற்கு 3வது காரணம் என்னன்னா, இவன் நல்ல புகழ் பெற்றவனாய் இருக்கிறான். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த புகழ் பெற்றிருக்குதல் என்றால் என்ன? புகழ் பெற்றிருக்குதல் என்பது எதை குறிக்கிறது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. நீதிமொழிகள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம்
7வது வசனம், நீதிமொழிகள் 10:7. நீதிமானுடைய பெயர் புகழ் பெற்று விளங்கும், துன்மார்க்கனுடைய பேரோ அழிந்து போகும். ஆமென். நீதிமானுடைய பெயர் புகழ் பெற்று விளங்கும். அப்போ எனக்கன்பான தேவ பிள்ளைகளை, இந்த போவாஸ் குணசாலி என்பதற்கு 3வது காரணம், அவன் நல்ல புகழ் பெற்றவன். இந்த புகழ் பெற்றவன் என்பது எதை குறிக்கிறது? அவன் அருமையான ஒரு நீதிமான் என்பதை காண்பிக்கிறது. இப்போ போவாச குறித்து இதுக்கு முன்னாடி நீங்க என்னெல்லாம் படிச்சிருக்கீங்க எனக்கு தெரியல. போவாஸ் நல்ல மனுஷன், அவன் படிப்படியா அழுந்து போடுறவன், அவன் நல்ல குணசாலி, அப்புறம் சூத்திரபை, பல காரணங்கள் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆவியான ஒரு அழகான 3 பாடத்தை போவாச குறித்து சொல்றாரு. ஒன்று, அவன் உண்மையில ராத்திரியிலும் களத்து மேட்டிலையும் கூட அவன் உண்மையிலவன். 2வது, அவன் நல்ல பாக்கியமுள்ளவன். யார் யாருக்கு வாக்கு கொடுத்தானோ, வார்த்தையை கொடுத்தானோ, அதை கிரியையினால் நிறைவேற்றுவதிலே அவன் பாக்கியவான். 3வது, அவன் நல்ல நீதிமான். நல்ல நீதிமான். எனக்குன்பா அதனால தான் சோதரம் கர்த்தர் நல்லவே, அவன் நல்ல புகழ் பெற்றவனாயினான். இந்த புகழ்ச்சியை குறித்து நான் சொல்ல வேண்டுமானால் ஏராளமான புகழ்ச்சியும் ஏராளமான பெருமைகளையும் சொல்லலாம். ஆனா ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். எபேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். எபேசியர் 1:5. பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தர்லின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. தம்முடைய கிருபையின் மகிழ்ச்சிக்கு புகழ்ச்சியாக. இப்போ இந்த போவாஸ் நல்ல புகழ் பெற்றவனாய் இருக்கிறான். எப்படிப்பட்ட புகழ் பெற்றவனாய் இருக்கிறான்னா, பிரியமானவர்களுக்கு. இப்ப போவாஸ் யாருக்கெல்லாம் பிரியமாயிட்டான்? நல்ல ரூத்துக்கு பிரியமாயிட்டான், நல்ல நகோமிக்கு பிரியமாயிட்டான், நல்ல வயல் விசாரணைக்காரனுக்கு பிரியமாயிட்டான், தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு பிரியமாயிட்டான், அந்த சூத்திர பட்டணத்து மக்களுக்கு பிரியமாயிட்டான், மூப்பர்களுக்கு பிரியமாயிட்டான், கிட்டின சுதந்திரவாளிக்கு பிரியமாயிட்டான். இப்படி எல்லாருக்கும் பிரியமானவனாய் மாறினபடினால்தான் ஆண்டவர் பார்க்கிறார். இந்த எபேசியர் 1:5 படி தம்முடைய கிருபையின் மகிமை என்கிற புகழ்ச்சியை கொடுத்தார். போவாசுக்கு கிடைத்த புகழ்ச்சி ராஜ புகழ்ச்சி கிடையாது, மகிமையின் கிருபையின் புகழ்ச்சி. அதுதான் இங்க கவனிக்கணும். பணத்தினால் புகழ்ச்சி அல்ல, செல்வத்தினால் புகழ்ச்சி அல்ல, மகிமையும் கிருபையும் நிறைந்த புகழ்ச்சி ஐயா. அந்த புகழ்ச்சி மகிமையும் கிருபையும் அவன் மேல் இருந்தபடினால்தான் கர்த்தர் நல்லவே, இந்த போவாஸ் குணசாலி என்று ஆவியானவர் எழுதி வைத்தார். இப்ப நான் இந்த போவாசு குறித்தும் ரூத்தை குறித்தும் சொல்லும் போது பழைய ஏற்பாட்டில ஒரு வசனத்தையும் புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தையும் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் உங்களை இணைத்து காண்பித்தேன். ஏனென்று சொன்னால், பழைய ஏற்பாட்டில் ரூத் புதிய ஏற்பாட்டின் மணவாட்டி சபைக்கு ஒப்பாயிருக்கு. பழைய ஏற்பாட்டு போவாஸ் புதிய ஏற்பாட்டு இயேசுவுக்கு ஒப்பாயிருக்கிறார். அப்போ மணவாட்டியையும் இயேசுவையும் ஒன்றாய் இணைப்பதுதான் கடைசி கால பிதாவின் திட்டம். அந்த பிதாவின் திட்டம் நிறைவேற வேண்டுமானால் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சீக்கிரத்தில் ஒரே ஏற்பாடாய் மாற வேண்டும். அந்த ஏற்பாடு நிறைவேறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும். நான் சொன்னேன், இந்த ரூத்தின் புஸ்தகத்துல 3 நபர்களை முன்பாக நிறுத்துகிறேன், ஒவ்வொருவருக்கும் 3 சாட்சிகளை வைக்கிறேன் என்று. அதில் முதலாவது ரூத் என்கிற ஒரு நபரை நிறுத்தினேன், 3 சாட்சிகளை காண்பித்தேன். 2வது போவாசை நிறுத்தினேன், 3 சாட்சிகளை காண்பித்தேன். இன்னொரு பிரபல்யமான
முக்கியமான ஒரு நபரை நிறுத்த விரும்புகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் தேவனுடைய வருகை தாமதிக்குமானால் நாளைக்கு அந்த 3வது குணசாலியை குறித்தும் 3 சாட்சிகளை குறித்தும் நாளைக்கு பார்க்க போகிறோம். இன்றைக்கு ராத்திரி கர்த்தருக்கு சித்தமானா இந்த செய்தியை திரும்ப போட்டு கேளுங்க. ஆண்டவரே, என்னையும் ஒரு குணசாலியாய் மாற்றும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து கண்களை மூடி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி நேரத்திலே இதோ குணசாலி என்ற தலையங்கத்திலே நீர் உடைய ஜனங்களோடு கூட கடந்த நாட்களிலிருந்து இடைப்பட்டு வருகிறீர். இன்றைக்கு ரூத் என்கிற குணசாலியை போல ஆண்டவரே, மாமியாருக்கு செய்த சகலவற்றிலும் ஜன்ம தேசத்தை மறக்கிறதிலும் உத்தமி என்கிறதிலும் இந்த 3 குணசாலியின் அடையாளங்கள் என் அன்பு ஊழியக்கார சகோதரிகள், வாலிப பெண் பிள்ளைகள், தாய்மார்கள் எல்லாரையும் இந்த குணசாலியினால் நிறைத்து விடுங்க ஆண்டவரே. 2வதாக போவாஸ் என்கிற குணசாலி, முதலாவது அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தான் என்று கர்த்தர் சொன்னீரே. 2வது பாக்கியவான் என்பதை கர்த்தர் சொன்னீரே. 3வது மகிமையும் கிருபையும் உள்ள புகழ் பெற்றவன் என்று சொன்னீரே. இந்த போவாசை போன்ற ஒரு ஆண்டவரே குணசாலிகளாய் எல்லா ஆண்களையும் எல்லா சகோதரர்களையும் சிறியோரையும் பெரியோரையும் தேவன் மாற்றுவீராக. இந்த சத்தியம் 8 திக்கும் பரவட்டும், எம்மட்டும் கடந்து செல்லட்டும், குணசாலிகள் எழும்பட்டும். ஆண்டோடைய ராஜ்யத்தினாலே பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் ஒரு ஏற்பாடாய் மாறுவதாக. மணவாட்டியை மணவாளன் அழைத்து செல்ல வேண்டிய அந்த நாட்கள் ஆண்டவரை கடந்து வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். கிருபையும் தயவும் தாங்கட்டும். தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.